இந்த ஆட்சியை பொறுத்த வரைக்கும் இந்த மேதக ஆளுநர் என்பது இன்றைக்கு மாறி போய் இன்றைக்கு சபாநாயகர் உரையா மாறிட்டு. இந்த உரையில பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக உள்ளதை தவிர, பார்ப்பதற்கு காற்றடித்த பலூன் போல் பெரிதாக இருப்பதை தவிர உள்ளே எதுவும் இல்லை. ஆளுநர் உரை மாற்றப்பட்டு இன்றைய தினம் சபாநாயகர் உரையாக காட்சியளிக்கின்றது. இந்த உரையில் திமுக அரசின் சுய விளம்பரம் தேடிக் கொண்டிருப்பதை தவிர இது வேறு எதுவும் இல்லை. அண்ணா பல்கலைக்கழக விவகாரத்தில் சார், நாங்கள் தான் பதாகை எடுத்துக்கிட்டு போய் இந்த அரசுடைய கவனத்தை ஈர்க்க வேண்டும். இனியும் இந்த அரசு தூங்கிக் கொண்டு இருக்கக்கூடாது என்ற விழிப்புணர்வை ஏற்படுத்த வேண்டும் என்றுதான் இந்த பதாகை கொண்டு போனோம். யார் அந்த சார்? ஏன் இந்த அரசு பதட்டப்படும்? மாத்தி மாத்தி அமைச்சர்கள் அறிக்கை விட்டுட்டு இருக்காங்க. யார் அந்த சார் என்று கேட்டா இவருக்கு ஏன் இவ்வளவு கோபம் வருது? இன்றைக்கு பாலியல் வன்கொடுமைக்கு சம்பந்தப்பட்டவர்களை சட்டத்தின் முன் நிறுத்தப்பட்டு அவர்களுக்கு உரிய தண்டனை பெற்றுத் தருவது இந்த அரசுடைய கடமையா இருக்கணும். ஆனால் யாரையோ காப்பாற்றுவதற்கு இந்த அரசு முயற்சி செய்வது என்பதுதான் மக்களுடைய சந்தேகம். அதனாலதான் இன்றைக்கு ஒட்டுமொத்த தமிழகம் மட்டுமல்ல இந்தியாவையே யார் அந்த சார் என்று கேட்கின்ற அளவிற்கு மக்களுடைய குரல் ஒலித்திட்டு இருக்கு. சார், இப்போ ஒவ்வொரு ஆண்டும் அரசு தயாரித்து கொடுக்கக்கூடிய உரையை தான் ஆளுநர் வாசிக்கிறது மரபாவே இருக்கு. இந்த முறை ஆளுநர் உரையை முழுமையா புறக்கணிச்சு போயிருக்கிறத முன்னாள் முதலமைச்சரை நீங்க எப்படி பாக்குறீங்க? ஆளுநர் புறக்கணிச்சு போற திட்டமிட்டு ஆளுநரை உரையாற்றக்கூடாது என்று ஒரு நோக்கத்தோடு செயல்பட்டுக்கிறாங்க. அவங்க என்ன சொல்றாங்கன்னா தமிழ் தாய் வாழ்த்து தேசிய கீதம் பாடாதனாலதான் போறாங்க. ஆனா இங்கே தமிழக அரசுடைய மரபுப்படி என்ன சொல்றாங்க, தமிழ் தாய் வாழ்த்து முதலிலும் கடைசியா தேசிய கீதம் பாடுவது மரபுன்றாங்க. நீங்க முதல்வராக இருக்கும்போது ஒவ்வொரு முறையும் உங்களுக்கு ஊடகத்துக்கும் பத்திரிகைக்கும் வெளியிட்டு தான் இருக்கிறாங்க. அது ஒவ்வொரு முறையும் என்ன மரபை கடைபிடிக்கிறாங்களோ அதே முறையில் தான் நம்முடைய தமிழ்நாடு சட்டப்பேரவை கடைபிடிச்சிட்டு வருது. ஏன் தேசிய கீதம் முதல்ல பாடத்தினால அதனால வெளியே போனாங்க என்ன அதெல்லாம் கிடையாது. ஒவ்வொரு முறையும் இதே ஆளுநர் தானே வந்துட்டு இருக்காரு 3 வருஷமா. இதே நடைமுறை தான் இருக்குது. அதுல மாறுபட்டது எதுவும் இல்லையே. சரி, இப்ப நீங்க இந்த அண்ணா யூனிவர்சிட்டி விவகாரமா இப்ப எல்லாமே போய் அவங்க ஆளுநரை சந்திச்சிட்டு இருக்காங்க. நீங்க தனியா போராட்டம் நடத்திட்டு தான் இருக்கீங்க. இப்ப ஆளுநர்கிட்ட மேல என்ன, அதாவது நான் ஏற்கனவே 2-3 முறை இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசின் அவலங்களை ஆதாரத்தோடு மேதக ஆளுநரிடம் சமர்ப்பிச்சோம். அதுக்கு எந்த நடவடிக்கை அதனால சட்டப்பூர்வமா நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் அனைத்திந்திய அண்ணா, நீங்க எல்லா பத்திரிகை ஊடக நம்பர்லயும் ஒரு தவறான செய்தி வெளியிட்டு ஒரு சில ஊடகத்தோடு இது தானாக நீதிமன்றம் இந்த அண்ணா பல்கலைக்கழக மாணவி வழக்கை எடுக்கல. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்துடைய பெண் வழக்கறிஞர் திருமதி வரலட்சுமி என்பவர்கள் இன்றைக்கு ஒரு ரிட் மனு தாக்கல் செஞ்சு அதன் மூலமாகத்தான் நீதிமன்றத்தில் விசாரணை அதன் அடிப்படையில் தான் தீர்ப்பு வழங்கப்பட்டு இன்றைக்கு 3 IPS பெண் அதிகாரி நியமிக்கப்பட்டு இந்த விசாரணை நடந்துகிட்டு. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக தொடுக்கப்பட்ட வழக்கின் அடிப்படையில் தான் இந்த விசாரணை நடந்துகிட்டு இருக்குது. உண்மையாக நேர்மையாக பாதிக்கப்பட்ட மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் தான் நாங்கள் வழக்கு தொடர்ந்தோம். ஏன்னா இந்த அரசாங்கத்தை நம்பி பிரயோஜனம் இல்லை. ஏற்கனவே அண்ணா நகர்ல 10 வயது சிறுமி பாலியல் வன்கொடுமைக்கு ஆளாக்கப்பட்டு அண்ணா நகர் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் புகார் கொடுத்து நடக்கல. அதுக்கு பிறகு கோயம்பேடு நினைக்கிறேன் கோயம்பேடு காவல் அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் அந்த புகார் அங்க மாற்றி அமைக்கப்படுகிறது. அந்த அண்ணா நகர் காவல் நிலையத்திலிருந்து அனைத்து மகளிர் காவல் நிலையத்திலிருந்து அந்த வழக்கை மாற்றி கோயம்பேடு அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் மாற்றாங்க. அப்போ அங்க நடக்கல. இதையெல்லாம் நீதியரசருடைய கவனத்துக்கு வந்தவுடன் நீதியரசர் தானாக முன் அந்த வழக்கை எடுத்து விசாரித்து அந்த மாணவிக்கு நீதி கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் சிபிஐ விசாரிக்க வேண்டும் இந்த வழக்கை என்று உத்தரவு தீர்ப்பு கொடுத்த பிறகு இந்த திராவிட முன்னேற்ற கழக அரசு, இந்த ஸ்டாலின் மாடல் அரசாங்கம் இதை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மேல்முறையீடு செய்யும். அதனாலதான் நாங்கள் பயந்து
இதற்கு இப்படிப்பட்ட ஒரு நிலை வந்துவிடும் என்பதற்காகத்தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் பெண் வழக்கையினர் உயர்நீதிமன்றத்தில் ரிட் மனு தாக்கல் செய்து அதன் மூலமாக இன்றைக்கு அந்த மாணவிக்கு நீதி கிடைப்பதற்காக இன்றைக்கு நீதிமன்றத்தில் இவ்வளவு பெரிய போராட்டம் வந்து இப்போ முன்னெடுத்துட்டு எல்லா அரசியல் கட்சியுமே இறங்கி போராடக்கூடிய நிலையில கூட முதலமைச்சர் ஸ்டாலினோ இல்ல துணை முதலமைச்சர் இது குறித்து வாய் திறக்கவே இல்லை. நீங்க அவையில கேளுங்க, ஏன் அதை கேட்க மாட்டேங்க? அந்த கேள்வி அங்க கேளுங்க. இப்போ நாடே பதறி போயிருக்குது. இன்றைக்கு பெண் குழந்தையை பெற்றெடுத்த ஒவ்வொரு குடும்பத்தை சேர்ந்த பெற்றோர்களும் கொதிப்படைந்திருக்கின்றார்கள். அண்ணா பல்கலைக்கழகம் என்பது ஒரு அடையாளம். இன்னைக்கு தமிழ்நாட்டுடைய பல்கலைக்கழகத்துக்கெல்லாம் ஒரு அடையாளமாக திகழ்வது அண்ணா பல்கலைக்கழகம். இன்னைக்கு புகழ்பெற்ற பல்கலைக்கழகம். இந்த பல்கலைக்கழகத்தை படித்தவர்கள் அறிஞராக இருக்கிறாங்க. இன்றைக்கு இந்த நாட்டுக்கு வழிகாட்டியாக இருக்கக்கூடிய உயர்கல்வி படிக்கக்கூடிய பொறியியல் கல்வி படிக்கக்கூடிய மாணவ மாணவிகள் எல்லாம் ஒரு தரமான கல்வி மூலமாக அண்ணா பல்கலைக்கழகம் அடையாளம் காட்டப்பட்டது. அப்படிப்பட்ட பல்கலைக்கழகத்தில் ஒரு பெண் பாலியல் சீண்டலுக்கு உட்படுத்துகிறான்னு சொன்னா இந்த அரசாங்கம் என்ன செய்ய வேண்டும்? இந்த முதலமைச்சர் உரிய முறையில் நடவடிக்கை எடுக்க வேண்டும். எதையுமே சொல்லல. தப்பு இருக்குது, குற்ற உணர்வு இருக்குது, அதனாலதான் அவர்களால் பேச முடியுது.